صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال رسول الله صلى الله عليه وسلم: الفقر فخري أفتخر به على سائر الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன்னடையாக்கி சென்ற நற்குணத்தின் தாயகம் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் சத்திய வழியை நடுவாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்முடைய வாழக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், சிறார்கள், உலமா பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கருணையும் கரிசனமும் பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்து பாக்கியங்களில் பெரும் பாக்கியமான திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் மதீனா நகருக்கு நேரடியாக சென்று நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் புனிதமிகு ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று முகக்கண்ணை கொண்டு நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆரணி பெண்சந்தையினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது முக்காரம் ரஷாதி ஹதரத் அவர்களே, ஆரணி பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி முஹம்மது இலியாஸ் இனாமி ஹதரத் அவர்களே,
மற்றும் இந்த மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி சாஹிப் அவர்களே, செயலாளர் சாஹிப் அவர்களே, பொருளாளர் சாஹிப் அவர்களே மற்றும் இம்மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, இம்மஸ்ஜிதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து பெருமக்களே, சிறார்களே, நம்மையெல்லாம் பெற்றெடுத்த போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்திலே முகிழ்த்து வரக்கூடிய சலாமினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, நம் உயர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 12 நாட்கள் விழா எடுத்திருக்கிறோம். அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்க்கை முறைகளை அலசி பார்ப்பதற்காக வேண்டி, அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக வேண்டி, நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிநோக்கி வாழ்வதற்காக வேண்டி அந்த சுன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்முடைய பலகீனமான வாழ்க்கையை ஒரு சத்தான வாழ்க்கையை, சுத்தமான வாழ்க்கையாக ஆக்குவதற்காக வேண்டி, அதை திருப்புவதற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையை திருத்துவதற்காக வேண்டி 12 நாட்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உலகம் போற்றும் பரிசுத்தமான வாழ்க்கையின் தகவல்களை, அந்த வாழ்க்கையின் வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் ஆயுள் பெருமக்களால் எடுத்துச் சொல்லப்பட்டு நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஒட்டி நடப்பதற்காக வேண்டி, அதை எடுத்து நடப்பதற்காக வேண்டி ஆரணி பெருஞ்செல்லையனுடைய இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கு என்று சொன்னால் இது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம், மிகவும் பலனுள்ள விஷயம். ஒவ்வொரு வருடமும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான பண்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டால், நாம் வாழுகின்ற பொழுது எந்த தடுமாற்றமும், எந்த ஒரு குழப்பமும், எந்த ஒரு விதர்ப்பமும் நம்மிடையே ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வுகள் கிடைத்துவிடும். இதுதான் உண்மை, இதுதான் சரியானது என்று நம்மை நாமே பரிசித்து பார்க்கக்கூடிய, நம்முடைய பயான் செய்யக்கூடிய ஆளுங்கள் சொன்னார்களே என்று எடுத்து பார்க்கக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நிலை நமக்கு வந்தது. அதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த பெருஞ்சென்னை மஹல்லாவிலே ஒவ்வொரு ஆண்டும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்ப்பதற்காக வேண்டி, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை, அவர்கள் எடுத்து காட்டிய சுன்னத்துகளை, நடைமுறைகளை பரிசீலித்து பார்ப்பதற்காக வேண்டி, அதை ஆய்வு செய்து பார்ப்பதற்காக வேண்டி, நம்முடைய சிந்தனைகளை திரும்பவும் கொண்டு வருவதற்காக வேண்டி, நம்மை நாமையே நாம் பரிசுத்து, நம்மை நாமையே நாம் சுத்தப்படுத்தி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி இது போன்ற விழாவை நாம் ஏற்பாடு செய்திருப்பது விழாக்களிலேயே ஒரு சிறந்த விழா, ஏற்பாடுகளிலே ஒரு சிறந்த ஏற்பாடு. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களிலே இறுதி நபியாக வந்தார்கள். இதற்கு பின்னால் நபி வரப்போவதில்லை. காத்தமுன் நபி, நபிமார்களுடைய இறுதியாக வந்தார்கள். அந்த இறுதி நபியினுடைய உம்மத்தாக, சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே தனித்துவமான ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை எடுத்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஃபக்ரு ஃபக்ரி அஃப்தஹிரு பி அலா சாயிரில் அன்பியா. எளிமை என் பெருமை, எளிமையை கொண்டு நான் பெருமை அடைகிறேன். எல்லா நபிமார்களை விட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துதான் அதன் மூலமாக சிறப்படைவேன்
அதன் மூலமாக நான் கண்ணியம் பெறுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், ஏழ்மையை வெறுத்தார்கள். ஆனால் எளிமையாக வாழ்வதை விரும்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வல் தில்லத்தி வல் ஹில்லத்தி. யா அல்லாஹ், இறை மறுப்பை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குஃப்ர், இறை மறுப்பை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுபோன்று வறுமை வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இழிவு வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய பொருளாதாரம் குறைவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் எளிமையாக இருந்தார்கள். சிம்பிளிட்டி லைஃப், எளிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டினார்கள். பெருமையான வாழ்க்கையை எடுத்து காட்டவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற பொழுது தன்னை எளிமையாக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையாக்கிக் கொள்ளவில்லை. ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடைகளையும் நடைகளையும் பாவனைகளையும் அத்தனை வாழ்க்கையினுடைய தருணங்களையும் ஒரு சாததி, ஒரு எளிமையான மனிதராக எடுத்து காட்டினார்கள். பகட்டுள்ள மனிதராக, பெருமையுள்ள மனிதனாக, ஆணவம் உள்ள மனிதனாக, செருப்புள்ள மனிதனாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்குமே தன்னை வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்காவை சார்ந்த பெரும் பணக்காரர், ராக் பெல்லர் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர், அவரிடத்திலே உதவி கேட்டு சில மனிதர்கள் வருகிறார்கள். அவரிடத்திலே உதவி கேட்டு சில மனிதர்கள் வருகிறார்கள். நேரமோ இரவு நேரம். அவர் மெழுகுவர்த்தியை வைத்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். பெரும் பணக்காரர். இப்போ வந்தவங்க நினைக்கிறாங்க, இவர் விலைக்கு போடாம மெழுகுவர்த்தி படிச்சுட்டு இருக்காரு, பெரும் தங்கனா இருப்பார் போலீங்க, ஒன்றும் கிடைக்காது என்று அவர்கள் நிராசையாகி, சரி வந்தது வந்துட்டோம், போய் கேட்டு பார்க்கலாம் சொல்லி ராக் பெல்லரிடத்தில் போய் அவர்கள் உதவி கேட்கிறார். உடனே அவருக்கு ஒரு பெரும் தொகையை எடுத்துக் கொள்கிறார். உங்களுடைய நல்ல காரியத்திற்காக நான் ஒரு பெரும் தொகையை, பெரும் உதவி செய்கிறேன் என்று பெரும் தொகையை எடுத்து கொடுக்கிறார். பெரும் தர்மத்தை செய்கிறார். வந்தவர்கள் அவரிடத்தை ஒரு சந்தேகம் என்று கேட்கிறார். உழவு பெரிய பணக்காரர் பெருந்தொகையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் விளக்கு கூட போடாம மெழுகுவர்த்தியை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? அப்போ அந்த ராக் பெல்லர் சொல்லி காட்டிட்டால், விளக்கு போட்டால் எல்லா இடத்திலையும் வெளிச்சம் வந்துவிடும். மெழுகுவர்த்தி என்பது எனக்கு போதுமான வெளிச்சத்தை கொடுக்கும், நான் படிப்பதற்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கும், என் புத்தகத்துக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்கும். இப்படி நான் ஒரு எளிமையான முறையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்ட காரணத்தினால் உங்களுக்கெல்லாம் அதிகமாக உதவி செய்ய முடியாது என்று சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மற்றவர்களுக்கு நாம் ஏன் உதவி செய்ய முடியவில்லை? நாம் சம்பாதிப்பது நமக்கே போதவில்லை, நாம் உழைப்பது நமக்கே போதுமாகவில்லை. இந்த சேலத்திலே ஓபி ஹாஜியார் என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய பணக்காரர், நூல் ஃபேக்டரி வைத்திருக்கிறார். அந்த ஹாஜியார் அவர்கள் மிக எளிமையாக இருப்பார்கள். அவருடைய 6 மகன்களுக்கு காரில் போவாங்க ஃபேக்டரியை பார்க்கறதுக்காண்டி. நம்முடைய ஃபேமிலியோட காரில் போவாங்க. ஆனால் அந்த கம்பெனியை உருவாக்கிய அந்த ஓனர் ஓபி ஹாஜியார் அவர்கள் நடையாகத்தான் செல்வார்கள், நடையாகத்தான் தொழுக வருவார்கள், நடையாகத்தான் தன் இல்லத்திற்கு திரும்பி செல்வார்கள். அவர்கள் 86 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தார். காரணம் அந்த எளிமையான வாழ்க்கை. அவருடைய கம்பெனிக்குள்ள அவர்கள் ஒரு நாள் செல்கின்ற பொழுது வாட்ச்மேன் உள்ள ஓட மாட்டான்.
நீங்கள் யாருங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, மைனத்தை ஒப்படைச்சிட்டார். அப்போ அவர் மயம் ஓடி வந்து வாப்பா, என்னுடைய வாப்பா அவர் அப்படிங்கிற அவங்க அழைச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார்கள் இந்த ஹாஜியார் அவர்கள். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக சீராக ஐங்கால தொழுகையாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே இந்த உலக மக்களுக்கு உண்மையான வாழ்க்கையை எடுத்து காமித்தார். ஜோடனையான வாழ்க்கையை, நடிப்பான வாழ்க்கையை எடுத்து காட்டவில்லை. உண்மையான வாழ்க்கையை, தத்துரூபமான வாழ்க்கையை, இயற்கையான வாழ்க்கையை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார். அல் ஃபக்ரு ஃபக்ரி, எளிமை எனக்கு பெருமை தருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக சிம்பிளிட்டியாக, எளிமையாக வாழ்வதனால் நாம் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழலாம், நம்முடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் வருகிறார். பெருமானாரை சந்தித்தவுடன் அவருடைய கைகாலெல்லாம் நடுங்கிறது. வெளியிலே கேள்விப்பட்டார், முகமது நபி மிகப்பெரிய ஒரு நபி, அவருடைய ஃபாலோவர்ஸ்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவருடைய தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று வெளியிலே அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டார். அவர்களை நேரடியாக பார்த்தவுடன் அந்த மனிதருக்கு அவருடைய உறுப்புகள் எல்லாம் துடிக்கிறது, அவர் நடுங்கி போகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், யா ரஜுல் ஹத்தின அலைக்க அன இப்னு இம்ரஅத்தின் தஅக்குலு கதீத லைஸ பிமலி. ஓ மனிதனே, நீ உன்னை ரிலாக்ஸாக ஆக்கிக்கொள், உண்மை நீ மென்மையாக ஆக்கிக்கொள். நான் யார் தெரியுமா? சாதாரணமாக உப்பு கண்டம் சாப்பிடக்கூடிய, உப்பு கண்டம்னா தெரியுங்க, உப்பு கண்டம் சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன். நான் ஒரு அரசன், சாதாரண குடிமகன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சந்திக்க வந்து உறுப்புகள் தடுமாறக்கூடிய, நடுங்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், உன்னை நீ எளிமையாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை மறக்கவில்லை. நிறைய பேர் மறந்துறோம். தற்காலத்தில் நாம் செல்வந்தராக இருக்கலாம், தற்காலத்தில் மாளிகையில் இருக்கலாம், தற்காலத்தில் மிகப்பெரிய சொகுசுக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடந்த காலத்தை நாம் மறந்து விடுகிறோம். நாம் நடந்து வந்த அந்த பாதையை மறந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள், நான் கடந்து வந்த பாதை என்ன தெரியுமா? என்னுடைய தாயார் ஆமினா உப்பு கண்டம் சாப்பிட்டு வளர்ந்தவர்கள், நானும் அந்த உப்பு கண்டத்தை சாப்பிட்டுத்தான் வளர்ந்தேன். அப்படி ஒரு சாதாரண தாயுடைய மகன் என்று தன்னுடைய முன்னால் உடைய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பார்த்தார்கள் என்று சொன்னால், எடுத்து நினைத்தார்கள் என்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையை முன்னாடி திருப்பி பார்க்க வேண்டும். நம்முடைய தந்தை எப்படி இருந்தார்கள், நம்முடைய தந்தையின் தந்தை எப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நமக்கு இப்பொழுது செல்வத்தை கொடுத்திருக்கிறார், இப்பொழுது அல்லாஹ் நமக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறார் என்ற செருக்கிலே போகாமல், என்ற திமிரிலே போகாமல், நாம் கடந்து வந்த பாதையை நினைத்து நம்மை ரிலாக்ஸ் ஆக்கிக் கொள்ளி, நம்மை எளிமையாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும், கடுமையாக நம்மளை ஆக்கிக் கொள்ள. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான் வாழும் காலமெல்லாம் எளிமையைத்தான் எடுத்து காண்பித்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள், ஹிஜ்ரத் பயணத்தில் செல்கிறார்கள். அவருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் உடன் செல்கிறார்கள். 2 ஒட்டகத்திலே செல்கிறார்கள். தனித்தனி ஒட்டகத்திலே சென்று மதீனாவிலே போய் இறங்கி விட்டார்கள். ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் அவர்களையும் வரவேற்பதற்காக வேண்டி, இஸ்திக்பால் செய்வதற்காக வேண்டி சிறுவர்களிடத்திலே முரசுகளை கொடுத்து, தஃப்களை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீனா எல்லை வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
அடுத்து வந்து அபூபக்கர் சித்திக்ரா ஒட்டகத்தில் இறங்கணும்னா வாட்ட சாட்டமாக இருக்காங்க. அபூபக்கர் சித்திக்ரா மதீனாவாசிகள் அபூபக்கர் சித்திக்ராவை முசாபா செஞ்சு யா முஹம்மத் என்று அவர்களை அழைக்க ஆரம்பித்து விட்டார். அபூபக்கர் சித்திக்ரா தடுமாறி போறாங்க. வல் முஹம்மது ஏசி அமாமி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நடக்கிறார்கள், அவர்களை போய் கண்ணியம் செய்யுங்கள் என்று திருப்பி விட்டார்கள். எவ்வளவு எளிமை பாருங்கள். மதீனாவாசிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரை வரவேற்றார்கள்? அபூபக்கர் சித்திக் அவர்களை வரவேற்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் கண்ணியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மதீனாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸாபஹா செய்து முஆனகா செய்து சிறுவர்கள் மூலமாக தஃப்களை அடித்து பாடல்களை படித்து வரவேற்று மதீனாவுக்குள் அழைத்து சென்றார்கள். சிறுவர்கள் பாடல்கள் படித்தார்கள். தலஅபது அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதஆ லில்லாஹி தாஇ அய்யுஹல் மபூஸு ஃபீனா جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير داعي. சிறுவர்கள் கீதங்கள் படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார். இந்த அடிப்படையில் தான் பயானுக்கு முன்னாடி கீதம் படிக்கப்படும். இது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களை வரவேற்பதற்காக மதீனத்து சிறுவர்கள் கீதம் படித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் பள்ளியாசலில் கீதம் படிக்கப்படுது, மௌலூத் ஓதப்படுது. நம்ம இதை தெரியாமல், இந்த அடிப்படை தெரியாமல், இந்த ஆதாரம் தெரியாமல் சிலர்கள் குழம்புவாங்க. பள்ளியாசலில் பார்க்க முடியல, அடிப்படை தெரியாது. தினமணியை பார்ப்பான், தினத்தந்தியை பார்ப்பான், குர்ஆனை பார்க்க மாட்டான், ஹதீஸை பார்க்க மாட்டான், வரலாறு பார்க்க மாட்டான். பெரிய மேலாளர் மாதிரி பேசுவான். பள்ளியாசலுக்குள்ள பாட்டு படிக்கிறதா, மௌலூத் ஓதுறதாம்மா. ஆக அறியாமையின் வெளிப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சிறுவர்கள் பாட்டு படித்து வரவேற்றார்கள். எங்கள் மீது நிலவு உதித்து விட்டது. நிலவு என்று சொன்னால் இந்த 14ஆம் பிறைக்கு தான் நிலவுன்னு சொல்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிலவுக்கு ஒப்பிட்டு பேசினார்கள். எங்கள் மீது முழுமையான நிலவு வந்து விட்டது. எங்கிருந்து வந்து விட்டது? மின் சனியாத்தில் வதா, மலைப்பகுதியினுடைய மேற்கிலிருந்து வந்து விட்டது. மதீனாவுக்குள்ள போனா அந்த காலத்துல மலைப்பகுதி வந்து மேடா இருக்கும். மேற்கில் போய் மதீனாவுக்குள்ள இறங்கும். அடுத்து அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹல் மபூஸு ஃபீனா, எங்களிலே நபியாக அனுப்பப்பட்டவரே, வஜப ஷுக்ரு அலைனா, எங்கள் மீது நன்றி செய்வது வாஜிபாக ஆகிவிட்டது. எங்களுக்கு நீங்க நபியா வந்துட்டீங்க, இந்த வந்ததுக்காக நாங்கள் ஷுக்ர் செய்கிறது, நன்றி செய்கிறது எங்கள் மீது கட்டாயமாகிவிட்டது. அடுத்து சொன்னார்கள், ஜேத ஷரஃபத்தில் மதீனா, ஜேத ஷர ஐயுஹல் மபூஸ் ஃபீனா, எங்களிலே அனுப்பப்பட்டவரே, ஜீத பில் அம்ரில் முதா, நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீர்கள். நாங்களெல்லாம் கட்டுப்படக்கூடிய, கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஜேத ஷரஃபத்தில் மதீனா, இந்த மதீனா நகருக்கு நீங்கள் சிறப்பு தந்திருக்கிறீர்கள். இந்த மதீனா நகருக்கு நீங்கள் சிறப்பு தந்திருக்கிறீர்கள். மர்ஹபா யா கைர தாஇ, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவரே, உங்களுக்கு வாழ்த்து உண்டாவதாக, உங்களுக்கு வரவேற்பு உண்டாவதாக என்று அந்த மதீனத்து சிறுவர்கள் தஃபடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார். இந்த தஃபடிக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு நிக்காஹுடைய நேரங்களில் இருந்துச்சு. மாப்பிளைய குதிரையை ஏற்றிக்கிட்டு தஃபடிச்சுட்டு போறாங்க. இதுதான் சுன்னத்து. இன்னைக்கு நிறைய பேர் சுன்னத்து எது விதத்து எதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பம் தான். வாயை திறந்தாலே குழப்பம் தான். இப்போ எல்லாம் தெரிஞ்சு பெரிய மேலாவி மாதிரி, பெரிய ஆயுள் மாதிரி வாயை திறந்தாலே குழப்பம் தான். எதையுமே இல்லை இல்லைம்மா. சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பான், தீனை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டான்.
தீனில் வந்து குழப்பான். இப்போ மாப்பிள்ளையை தஃபடிச்சு கொண்டு வராங்க. இதெல்லாம் சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் செய்த சுன்னத்து. நீங்கள் நமக்கு அதெல்லாம் விட்டு போச்சு. ஆனால் அந்த தஞ்சாவூர் பகுதியில் இன்னும் இருக்கு. மாப்பிள்ளையை தஃபடிச்சு தான் கொண்டு வருவாங்க. இஸ்லாமிய பாடல்கள் படித்து அந்த மாப்பிள்ளையை உற்சாகப்படுத்தி மாப்பிள்ளையை பள்ளியாசலை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி நிக்காஹ் முடிச்சு வைப்பாங்க. இந்த பகுதியில் இருக்கா? இல்லை, எல்லாம் போச்சு. எல்லாம் பிதாத்துன்னு சொல்லி என்னங்க சுன்னத்தெல்லாம் மௌத்தா போச்சு. சஹாபாக்கள் செய்த சுன்னத்துகள் இன்றைக்கு பல பகுதிகளில் விடுபட்டு. காரணம், சில மடையர்கள், சில ஜாகிகள் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்கள் சொல்லி நம்ம என்ன செய்து விட்டார்கள்? நிறைய சுன்னத்துகளை நம்மளிருந்து பிடுங்கி விட்டார்கள், எழுதி விட்டார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் இறங்கியவுடன் தஃபடித்துக் கொண்டு, தஃப்னால சலங்க இருக்கக்கூடாது, சலங்க இல்லாமல் தான் இருக்கிறாங்க சொல்லுங்க. தஃபடித்துக் கொண்டு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய நண்பரையும் வரவேற்று மதீனாவுக்கு அழைத்து சென்றார்கள். ஆக தஃபடித்து பெரியவர்களை வரவேற்று அவர்களை கண்ணியம் செய்வது இஸ்லாத்திலே உள்ள ஒரு சுன்னத். நீங்கள் அந்த சுன்னத் இருக்கா? இல்லையே. நம்ம மஸ்ஜிதுக்கு ஒரு ஷேக் வந்தாலும் தஃபடிச்சு வரவேற்போம், ஒரு பெரியவங்க வந்தாலும் வரவேற்போம். இதெல்லாம் சுன்னத்து. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் விதத்துக்கு அர்த்தம் தெரியாமல் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய சிறந்த மார்க்கத்தை சீரழிந்த மார்க்கமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற பொழுது மிக எளிமையாக வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலே 3 மாதங்கள் அடுப்பையே எரியவில்லை. மிக எளிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு பேரிச்சம்பழமும் தண்ணீரும், அல் அஸ்வதான் 2 கருப்பு வஸ்துக்கள், பேரிச்சம்பழமும் தண்ணீரும். பக்கத்து வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டகத்திலிருந்து சஹாபாக்கள் பால் கலந்து கொடுப்பார்கள். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்துவார்கள். 3 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். நீங்க நம்ம 3 நாள் அடுப்பு எரியலைன்னா நம்ம வீடு அவ்வளவுதான், அதோடு ரொம்ப சிரமத்தில் ஆயிடும். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய பணியிலே ஈடுபட்ட காரணத்தினால் வீட்டை பார்க்கவில்லை, வீட்டினுடைய வசதியை பார்க்கவில்லை. 3 மாத காலம் அடுப்பு எரியாமல் வெறும் தண்ணீரும் பேரிச்சம்பழமும் பாலும் குடித்தவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எளிமையான வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் கட்டிலே படுத்ததில்லை, பாயில் தான் படுப்பார்கள். ஈச்சமர குச்சிகளால் மேயப்பட்ட தயாரிக்கப்பட்ட பாயிலை படுத்திருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயிலை படுத்திருக்கிறார்கள். அவருடைய மேலெல்லாம் அந்த பாயினுடைய தடங்கள் பதிந்திருக்கிறது, அந்த பாயினுடைய கீறல்கள் படிந்திருக்கிறது. இதை பார்த்தவுடன் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதுவிட்டார். நாயகமே, நீங்கள் சையதுல் அன்பியா நபிமார்களுக்கு தலைவராக இருக்கிறீர்கள், சையதுல் மூமின்களுக்கு தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பாயிலை படுத்தி உங்களுடைய உடம்பை நீங்கள் ரணப்படுத்திக் கொள்கிறீர்கள், வேதனைப்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்கள் கிஸ்ரா கைசர் மன்னர்களை போன்று பஞ்சனையிலே படுக்க வேண்டாமா, பஞ்சு மெத்தையிலே நீங்கள் உறங்க வேண்டாமா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள், தன்னுடைய மேலான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலனா லில் ஆখিরা வலஹுமுத் துன்யா. அந்த மெத்தையிலே படுக்கக்கூடியவர்களுக்கு உலகம் இருக்கிறது, நமக்கு மறுமைதான் இருக்கிறது. நான் மறுமையை நினைத்து நான் சாதாரண பாயிலே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். ஆக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற பொழுது ஒரு சாதாரண நிலையில் தான் வாழ்ந்தார்கள். ஆடம்பரமான போக்கிலே, சொகுசான போக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் வாழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோழர்களோடு இருக்கின்ற பொழுது தான் தலைவர் என்று ஒதுங்கி இருக்கவில்லை, தானும் பணி செய்தார். ஒரு பயணத்திலே சஹாபாக்களோடு செல்கிறார்கள், ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அங்கே சமையல் செய்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் தயாராகிறாங்க. தாங்கள் அழைத்து சென்ற ஒரு ஆட்டை ஒரு சஹாபி அறுக்கிறாரு, இன்னொரு சஹாபி தோலை உரிக்கிறாரு, இன்னொரு சஹாபி கையை வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் ஈடுபடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹத்தா, சமைப்பதற்கு விறகை எடுத்து வருவது என்னுடைய பொறுப்பு என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் ஓய்வாக உட்காருங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், நாங்கள் போய் விறகு பொறுக்கிட்டு வரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்ரஹு மின் இபாதிஹி முத்தமய்யிஸா பைன அஸ்ஹாபிஹி, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியாரை வெறுக்கிறான். எந்த அடியார் தெரியுமா? தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே தனக்கு தனித்துவத்தை எடுத்துக் கொள்கிறாரே, தான் எந்த வேலையில் ஈடுபடாம அவங்களே செய்ய அடுத்தவர்களே ஏறிக்கொண்டு தனித்திருப்பதை யார் விரும்புகின்றாரோ அந்த அடியாரை அல்லாஹ் வெறுக்கிறான். நான் அல்லாஹ் புரியப்படக்கூடிய அடியாராக ஆகணும், நானும் ஒரு வேலை செய்கிறேன் அப்படி காட்டுக்குள்ளே சென்று விறகுகளை பொறுக்கு வந்து சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். நாயகத்தினுடைய அந்த சமூக பணி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. சமூகத்தோடு ஒட்டியே இருந்தார்கள், சமூகத்தோடு தனித்திருக்கவில்லை, சமூகத்தினுடைய வேலைகளை பங்கெடுத்துக் கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழுகின்ற பொழுது சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் பிற்காலத்தில் வசதி ஆயிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் ஏழைகளாக இருந்தாங்க, பிற்காலத்தில் வசதி ஆயிட்டாங்க. பெரும்பாலான சஹாபாக்கள் ஜகாத் கொடுத்தாங்க. மதீனாவில் ஜகாத் வாங்குறதுக்கு ஆளே இல்லை, எல்லாம் மதீனாவாசிகள் கூட பணக்காராயிட்டாங்க. மதீனாவிலிருந்து ஜகாத் வெளியே போச்சு, வெளியூர்களுக்கு. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த அன்பளிப்புகளை, தங்களுக்கு சேரக்கூடிய சொத்துக்களை, செல்வங்களை எல்லாம் அதை உடனே கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வருடம் வரைக்கும் அதை சேமித்து வைக்க மாட்டாங்க, ஜகாத்து கடுமையாயிடும். ஒரு வருஷம் ஒரு பொருள் நம்மகிட்டே இருந்தால் ஜகாத் கடுமையாயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுன்ஃபிகு அம்வாலஹு قبل أن يحول عليه الحول وكان غنيا زاهدا ولم يكن فقيرا فاقدا. அனஸரில் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரை எந்த செல்வத்தையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துறவியான செல்வந்தராக இருந்தார்கள். தேவையாகக்கூடிய ஏழையாக இருக்கவில்லை, மற்றவர்களிடத்தில் கேட்கக்கூடிய ஏழையாக பெருமானார் இருக்கவில்லை, துறவியான செல்வந்தராக இருந்தார்கள் என்று அவருடைய பணியாளர் அனஸரில் அவர்கள் சொல்கிறார். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜகாத் கடமையாவதற்கு முன்னாடியே அந்த செல்வங்களை ஏழைகளுக்கு போய் கொடுத்துருவார். ஒரு வருஷம் இருந்தால் தானே ஜகாத் கடமையாகும், உடனே கொண்டு போய் அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு ஒப்படைத்துள்ளார்கள். இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேவையானவருடைய தேவையை புரிந்து வாழ்ந்தார், அறிந்து வாழ்ந்தார். இவர்களுக்கு இது தேவை, இவர்கள் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்கள் உண்ணக்கூட சரியான உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உடுத்த கூட உடுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வரக்கூடிய செல்வங்களை, தனக்கு வரக்கூடிய அன்பளிப்புகளை தோழர்களுக்கு கொண்டு போய் ஒப்படைத்துள்ளார், தோழர்களுக்கு போய் வணங்கியுள்ளார். இன்றைக்கு அந்த நிலை இருக்கா? நம்ம வீட்டில் 10 போர்வு சும்மா கிடைக்குது, நம்ம போத்துறது 3 போர்வு தான், 7 போர்வு சும்மாவே கிடைக்கும்.
நம்ம வீட்டில் 10 தலகாணி கிடைக்குது, நம்ம பயன்படுத்துறது 3 தலவாணி தான். 7 தலவாணி சும்மாவே கிடைக்கு. ஆனால் அதை கொண்டு போய் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறோமா? இல்லையே. நம்ம வீட்டில் எத்தனை பொருட்கள், எத்தனை பாத்திரங்கள் சும்மாவே கிடைக்குது, ஓய்வாகவே கிடைக்குது. அதை நாமும் பயன்படுத்துறதில்லை. அதை தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் நாம் சேர்ப்பதும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தங்களுக்கு ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சேர்ந்து விட்டால் அது 1 வருடம் ஆவதற்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையானவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கை, எவ்வளவு ஒரு சிம்பிளிட்டி லைஃபை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம், அவருடைய சரித்திரத்தை பேசக்கூடிய நாம், நம்மிடத்தில் இந்த சிம்பிளிட்டி வாழ்க்கை இருக்கா? இந்த எளிமையான வாழ்க்கை இருக்கா? மேலும் மேலும் சேர்க்கணும் தான் நினைக்கிறோமே தவிர தேவையானவர்களுக்கு கொண்டு போய் நம்முடைய செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோமா, வழங்குகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்கள், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடக்கின்ற பொழுது கூட மிக எளிமையாக நடப்பார்கள், தாமீகமாக நடக்க மாட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான இதா மஷா தகஃபா கஅன்னமா யர்ஹிது மின் சபபின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கின்ற பொழுது மிகவும் தலையை குனிந்து கொண்டு நடப்பார்கள். ஒரு மேட்டுப்பகுதியிலிருந்து கீழே இறங்குவதை போன்று, ஒரு மேட்டுப்பகுதியிலிருந்து கீழே இறங்கும் போது நம்முடைய பாடி சாஞ்சுதான் இருக்கும், நம்முடைய உடல் சார்ந்துதான் இருக்கும். ஒரு மேட்டுப்பகுதியிலிருந்து கீழே இறங்குவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாழ்த்தியவராக மிக எளிமையாக நடந்து வருவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே செருப்போடு நடந்தது கிடையாது, என்றைக்குமே அவர்கள் திமிராக நடந்தது கிடையாது. மிக பணிவாக, மிகவும் எளிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்கள் என்ன விட்டு சென்றார்கள்? நம்ம வஃபாத்தாவும் ஏகப்பட்டது விட்டுட்டு போறோம். வீடை விட்டுட்டு போறோம், காரை விட்டுட்டு போறோம், பைக்கை விட்டுட்டு போறோம், பேங்க் பேலன்ஸை விட்டுட்டு போறோம், எத்தனையோ நலங்களை விட்டுட்டு போறோம். அப்படி விட்டுட்டு போறதை பெரிய பெருமையா நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தரக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஸலாஹு வ பகலத்துல் பைதா வ அர்தன் தரக்கஹு ஸதகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகின்ற பொழுது 3 பொருளத்தை விட்டு போனாங்க. சில ஆயுதங்களை விட்டு போனாங்க. அதுபோன்று அவருடைய ஒரு கோவேரி கழுதையை விட்டுட்டு போனாங்க. 3வது அவருடைய ஒரு நிலத்தை விட்டுட்டு போனாங்க, ஒரு நிலம். இந்த 3த்தை விட்டுட்டு போனாங்க. வேற எதையுமே அவர்கள் விட்டுட்டு போறாங்க. இந்த 3ஐயும் தன்னுடைய குடும்பத்துக்கு விட்டுட்டு போனானா? இல்லை, அதையும் பொது சொத்தாக விட்டுட்டு போறாங்க. மா தரக்னாஹு ஸதகா லா நூரிது பஅதினா. நான் எதை விட்டு செல்கின்றனோ அதெல்லாம் சதக்காதா, பொது சொத்து தான், அதற்கு என்னுடைய வாரிசுகளை வாரிசாக வர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரிசுகளுக்கு கூட அதை விட்டு செல்லவில்லை. வாரிசுகளுக்கு அது கூட இருக்காங்க, அது வேணா பயன்படுத்திக்கலாம், ஆனால் முழு உரிமை கொண்டாட முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் கலீஃபான உடனே வந்து கேட்டாங்க, என் தந்தை விட்டுட்டு போன பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்ப அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, மா தரக்னாஹு ஸதகா லா நூரிது பஅதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். நான் எதையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறோம் அதெல்லாம் பொதுவான ஒரு பொருள் தான், எல்லோரும் அதை பயன்படுத்தலாம், எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு தேவையானால் நான் பைத்துல் மாலிலிருந்து பொருளாதார உதவி செய்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் மறுத்துவிட்டார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போதும் எளிமையாக வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுதும் எளிமையாகவே சென்றார்கள், வலிமையாக செல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளிட்டி வாழ்க்கையை, ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் தோழர்களும் எடுத்து நடந்தார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அவர்கள் ஒரு ஹபஷி, ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு ஹபஷி. அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு முஅத்தினாக நியமிக்கப்படுகிறார். மஸ்ஜித் நபவிக்கு முஅத்தின். அவர்கள் இகாமத்து சொல்லாம ரசூலுல்லாஹை தொழுவிக்க முடியாது. அவ்வளவு ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளியிலே முஅத்தினாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு தஆலா, மிகப்பெரிய வணக்கசாலி. அபூதர் சாதாரண இல்ல, மிகப்பெரிய வணக்கசாலி. அவர் என்ன செஞ்சாரு, பிலாலியாவை பார்த்து ஒரு நாள் கொஞ்சம் தடிப்பமா பேசிட்டார், கொஞ்சம் வார்த்தை தடிப்பமா கூப்பிட்டாரு. எப்புன சவுதா, கருப்பு பெண்ணுடைய மகனே கூப்பிட்டார். ஏன்னா பிலாலியா கருப்பு, அம்மாவும் கருப்பு முடிவு பண்ணிட்டார். இப்ப வெள்ளையானவங்களுக்கு கருப்பு குழந்தை பிறக்குது, கருப்பானவங்களுக்கு வெள்ளை குழந்தை பிறக்குது. அம்மா வெள்ளையா இருக்கு, பிள்ளை கருப்பா இருக்கு. அதே மாதிரி அம்மா கருப்பா இருக்கு, பிள்ளை வெள்ளையா இருக்கு. அல்லாஹ்வுடைய குதிரத்து. இவரு அபூதர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, பிலாலியா கருப்பா இருக்காங்க, அவங்க தாயும் கருப்பா இருக்கு, எப்புன சவுதா, ஓ கருப்பியின் மகனே என்று அழைத்தார். பிலாலியாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. என்னடா இது, நம்முடைய நிறத்தை படிச்சவர் கூப்பிடுறாரு, கருப்பியின் மகனே கூப்பிடுறாரு. இதுலயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே போய் புகார் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க தோழர் அபூதர் ரலியல்லாஹு என்னுடைய நிறத்தை படிக்கிறார், என் நிறத்தை வசைப்பாடுகிறார் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபூதர் இன்னக ஃபீக அம்ருல் ஜாஹிலியா, நிச்சயமாக உங்களிலே அறியாமை காலத்தினுடைய குணம் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அறியாமை காலம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அறிவுடைய காலம். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அறியாமை காலத்தில் இருந்தீர்களே, அதே குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், அதே அந்த குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நிறத்தை படித்து சொல்வது, நிறத்தை குறைத்து சொல்வது அறியாமை காலத்துடைய பழக்கம். அதை அல்லவா நீங்கள் சொல்கிறீர்கள், அவருடைய நிறத்தை நீங்கள் படித்து பேசி இருக்கிறீர்களே என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த பொழுது, அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு பிலாலை பற்றி சொன்னாங்க, பிலாலே கொஞ்சம் படுங்க, பிலாலே நான் கொஞ்சம் படுக்கிறேன், என் முகத்துல உங்க காலை வைங்க, என் முகத்துல உங்க காலை வைங்க, அப்பதான் இந்த அபூதருடைய திமிரு அடங்கும் என்று கேட்ட பொழுது அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பிலால் அவங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை நான் மன்னிச்சிட்டேன். உடனே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், இது பத்தாது, வாருங்கள் ரெண்டு பேரும் கடைத்தெருவுக்கு செல்லலாம் என்று கடைத்தெருவுக்கு சென்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வெள்ளை ஆடையை வாங்குகிறார். 2 வெள்ளை ஆடை வாங்கி ஒன்றை தான் உடுத்திக் கொண்டு மற்றொன்றை பிலாலை உடுத்தச் செய்து, இவர்களும் கடைத்தெருவெல்லாம் நாங்கள் இருவரும் சகோதரர்கள், நாங்கள் இருவரும் சகோதரர்கள். அபூதர் வெளியானவங்க, பிலால் கருப்பானவங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நிறத்தால் பேதம் கூடாது, நிறத்தால் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இல்லை. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாலே எல்லா நிறத்தவர்களும் சமமானவர்கள் தான், எல்லா நிறத்தவர்களும் சமமானவர்கள், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் சமமானவர்கள். லா அஃதல லி அரபியின் அலா அஜமியின் வலா அபியத அலா அஸ்வத இல்லா பித்தக்வா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கருப்பரை விட வெள்ளையருக்கு தனிச்சிறப்பு கிடையாது. அதுபோன்று ஒரு அரபி பேசக்கூடியவர்கள் அரபி பேசாதவருக்கு தனிச்சிறப்பு கிடையாது. உங்களுக்கு தனிச்சிறப்பு வேண்டும் என்று சொன்னால், கூடுதல் அந்தஸ்து வேணுமா, உங்களின் தக்வாவை உருவாக்கிக் கொள்ளுங்கள், இறைவனுடைய அச்சத்தை வெளியாக்கிக் கொள்ளுங்கள், இறைவனுடைய பயத்தை அதிகமாக நீங்கள் வாழுங்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுடைய உயர்வுக்கு ஒரே காரணம் அவனுடைய தக்வா என்றார், நிறமோ மொழியோ அல்ல. ஒருத்தர் நல்ல நிறமா இருக்காரு, அவர் உயர்ந்தவர் சொல்ல முடியாது இஸ்லாத்துக்கு. ஒருத்தர் நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு, அவர் உயர்ந்தவர்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்ல அரபி பேசுறாரு, அவர் உயர்ந்தவர்னு சொல்ல முடியாது. ஆக நிறங்களும் அது போன்ற மொழிகளும் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் அல்ல. மனிதன் உயர வேண்டுமா, அவன் தக்வாவோடு வாழ வேண்டும்,
தக்வா உள்ளவன் தான் மிக மிக சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிவித்தான். சூரே ஹுஜராத்தில் சொன்னான், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே மிகவும் தக்வா உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். நீங்க சமூகத்தில் யாரு சிறந்தவங்க? ஒரு 10 இன்ச்சி போட்டு படிச்சிருக்காங்க அவங்க சிறந்தவங்களா? ஒரு 10 மாடி வச்சிருக்காங்க அவங்க சிறந்தவங்களா? 10 கார் வச்சிருக்காங்க அவங்க சிறந்தவங்களா? பல 100 கோடி வச்சிருக்காங்க அவங்க சிறந்தவர்களா? இந்த சகோதரர்களே, யார் சிறந்தவர்கள் சொன்னால் தக்வா உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்வும் அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவிக்கிறார்.